இந்த பிரபஞ்சத்துல நிறைய விதிகள் இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம சேனல்ல ரொம்ப அதிகமா பேசுறது லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. நம்மளோட எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் கவனிச்சுட்டே தான் இருக்கு. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூட தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்மளே உருவாக்குனது தான். இந்த உலகம் முழுசா பிரபஞ்ச விதியின் அடிப்படையில தான் இயங்குது. என்னதான் நம்ம ஈர்ப்பு விதி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலும் நமக்கு மற்ற விதிகளை பத்தி தெரியறது அவசியம். ஏன்னா அப்பதான் உங்க வாழ்க்கைய முழுமையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்றதுன்னு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் ரொம்பவே முக்கியம். உங்க ஒவ்வொரு கனவையும் நிஜமாக்க உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா உதவும். இந்த பிரபஞ்சத்துல மொத்தம் 12 விதிகள் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க பிலீவ் இன் யுவர் சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான வழிகளை நம்ம சொல்வோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பிரபஞ்சத்தை முழுமையா நம்பினீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் லவ் அண்ட் பீஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நான் அன்பையும் அமைதியையும் ஈர்க்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லா, த லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ், எல்லாம் ஒன்றே விதி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஒன்றுதானோ, எல்லாமே ஒன்றை தொடர்புடையதுன்னு சொல்றது தான் இந்த விதி. உங்களுடைய சந்தோஷம், கோபம், துக்கம் எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பாதிக்கும். ஏன் யார் மேல இருக்கிற கோபத்தையோ என் மேல காட்டுறேன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்க கோபத்தையோ இல்லாட்டி டென்ஷனையோ வேற யாருக்கிட்டையாவது காட்டுவீங்க. இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்குது. அது அவங்களோட லைஃபையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதுவே பாசிட்டிவா இருக்கிறப்போ, அதாவது யாரையாவது நீங்க பாராட்டுனீங்கன்னா அது அவங்க நாள் முழுக்க அவங்கள பாசிட்டிவா வச்சுக்க உதவும். இப்படி நம்ம செய்யற சின்ன விஷயம் கூட மற்றவங்க வாழ்க்கையை பாதிக்கும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நினைச்சா நம்மளுக்கும் நல்லது நடக்கும். அதனால நம்ம எண்ணங்கள் மேலையும் நம்ம சொற்கள் மேலையும் ரொம்பவே கவனம் தேவை. அடுத்த விதி, த லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிக்கோலா டெஸ்லாவை பற்றி கண்டிப்பாக தெரியும். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையுமே அதிர்வலையாக பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்வார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வலை இருக்குது. எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் இயங்குது. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த விஷயத்தை தான் நம்ம ஈர்க்கிறோம். எல்லா விதமான எமோஷன்ஸ்க்கும் ஒரே வைப்ரேஷன் தான், ஆனால் அது இயங்குற ஃப்ரீக்வன்சி தான் வேற. சோகம், சந்தோஷம்னு இப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. அப்போது நம்ம ஆசைகள், கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எமோஷன்ஸும் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நிறைய பணம் சேர்க்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வு எப்போவுமே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை தந்ததற்கு நன்றி உணர்வோடு இருங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் தானம் பண்ண பணத்தை உங்ககிட்ட வந்து சேர்க்கும். உங்கள் உணர்ச்சிகள் கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். இதுக்காக தான் நமக்கு வேணுன்றதை நம்ம ஏற்கனவே கிடைச்ச மாதிரி உணர்ந்து ஆள் மனசையும் நம்ப வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யணும். உங்கள் உணர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு அடிக்கடி நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சரியான பாதையில் போக முடியும். அடுத்த விதி, லா ஆஃப் ஆக்ஷன், செயலின் விதி. நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நம்பிக்கை இல்லாததற்கு காரணம் இந்த விதியை பின்பற்றாதது தான். இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டுற வழியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏற்ற ஆக்ஷனை எடுக்கணும். நமக்கு வேணுன்றது இந்த பிரபஞ்சம் தரும்னு நினச்சிட்டு மட்டும் இருந்தால் நமக்கு எதுவும் நடக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரியான செயலை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை ஒரு சூழலை அமைச்சு தரும். அந்த சூழலை பயன்படுத்தி நம்ம ஆசையை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கணும். அடுத்த விதி, த லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், பொருத்தம் விதி. நீங்க உங்க மனசை எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படிதான் இந்த உலகமும் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு தாழ்ப்பு உணர்ச்சி இருந்தா வெளி உலகத்திலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படிதான் உங்களை பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்க ஆள் மனசுல நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாம உங்களை பத்தி நீங்களே குறைவா மதிப்பிட்டு இருந்தீங்கன்னா அதே தான் உங்க வெளி உலகத்திலையும் பாதிப்பை உருவாக்கும். இது உங்க வேலை, உங்க தினசரி வாழ்க்கை, உங்க ரிலேஷன்ஷிப்னு எல்லாத்தையுமே பாதிக்கும். அப்போ உங்க ஆள் மனசு தான் உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஆள் மனசு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ண நிறைய வழிகள் இருக்கு. அதை பத்தி நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே தந்திருக்கேன், கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வழி மெடிடேஷன், தியானம் மூலமா கண்டிப்பா இந்த எண்ணத்தை மாற்ற முடியும். அடுத்த லா, த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், கர்மாவும் விளைவும் விதி. இது சுருக்கமாக சொல்லணும்னா கர்மா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்மளோட செயல், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே காரணங்கள், அதாவது காஸ். இதனால் வர்றது தான் விளைவுகள், அதாவது எஃபெக்ட். இப்போ நீங்கள் ஒரு பந்தை தூக்கி மேலே போட்டால் அது போட்ட வேகத்திலேயே உங்ககிட்ட வந்து சேரும். இது நியூட்டன்ஸ் 3ஆம் விதின்னு கூட சொல்லலாம்.
அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிற அதிர்வலைகள் அதே வேகத்தில் உங்ககிட்ட வந்து சேரும். அதனால தான் எப்போவுமே நம்ம எண்ணங்களும் நோக்கமும் தான் நம்ம ஃப்யூச்சரை தீர்மானிக்குதுன்னு சொல்லப்படுது. நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் அதே ஒரு விஷயம் ஏதாவது கெட்டது நடந்தால் போதும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் பணத்தை பற்றிய உங்கள் தப்பான எண்ணங்கள். பணம் என்கிட்ட தங்குறதே இல்லை, பணத்துக்கும் எனக்கும் ஒரு ஆசையே இல்லைன்னு இப்படி உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுனால தான். பெரும்பாலும் நமக்கு என்ன வேணுன்றதை விட நமக்கு என்ன வேணாம் அப்படின்றதுல தான் நம்ம மனசு அதிக கவனம் செலுத்தும். இதை முதல்ல நம்ம மாற்றணும். உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சியையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கணும். அடுத்த விதி த லா ஆஃப் காம்பன்சேஷன், ஈடு செய்தல் விதி. இந்த விதிப்படி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சன்மானம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும்னு நம்பப்படுது. ஒரு நல்லது செய்தால் அது ஏதாவது ஒரு வழியில் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யாருக்காவது பண உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பண உதவியாக தான் வரணும்னு இல்லை, தக்க சமயத்தில் வேறு ஏதாவது ஒரு உதவியாக உங்களை வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், நம்ம யாருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் அமையும்னு சொல்கிறது உண்மைதான். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணங்களை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் நல்லது பண்ணுறதுலையும் செலுத்துங்க. பாசிட்டிவாகவே உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. ஒரு சில நேரத்தில் நம்மளால் எப்படி எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க முடியும், நெகட்டிவாக இருக்கிறது சகஜம் தானே அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு தடவை உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வந்துடுச்சுன்னா அதுலேயே நீங்கள் இருந்துடக்கூடாது. அதிலிருந்து வெளியே வர நீங்கள் முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச செருப்பு திடீர்னு பிஞ்சிருச்சுன்னா ஐயோ பிஞ்சிருச்சேன்னு கவலையாக இருக்கும். ஆனால் அந்த கவலையை நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். சரி, இவ்வளோ நாள் இது நல்லா தானே உழைச்சிது, சரி பிஞ்சிருச்சு பரவாயில்ல அப்படின்னு நினைக்க தோணணும். இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டியை வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரபஞ்ச விதியில் ஒரு 6 விதியை பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரு 6 விதி இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வர டாடா, பை பை, டேக் கேர் and be happy மக்களே.